ஆயத்தமாக இருப்போர் பேறு பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார் ஆயத்தமாக இருப்போர் பேறு பெற்றோர்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் யாரெல்லாம் பேறு பெற்றவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை குறித்து தியானிக்க இந்த நாட்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வார்த்தை தங்களுக்குள் நிலைத்திருக்க செய்யக்கூடியவர்கள், வார்த்தையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள், கடவுள் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள், கடவுள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள், உண்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், பெற்ற பரிசுத்தத்தில் தூய்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், அனலாக இருக்கக்கூடியவர்கள், அனுதினமும் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள், ஆண்டவரோடு வாழ்பவர்கள், ஆண்டவரில் வாழ்பவர்கள், ஆண்டவருக்காய் வாழ்பவர்கள் ஆயத்தமாய் இருப்பவர். ஆயத்தமாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்கள். இவ்விதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து ஆயத்தமாயிருப்போம். கடவுளுடைய பார்வையிலே பேறு பெற்றவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.